ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது எங்கள் அம்மாவுடைய சமையல். இதோடைய செய்முறையை நான் இப்போ உங்களுக்கு படிப்படியாக விளக்குறேன். தேவையான பொருட்கள் 6 பேருக்கு: நாட்டு தக்காளி 6, வெங்காயம் 5, காய்ந்த மிளகாய் 6, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயப்பொடி, கொத்தமல்லி நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், கடுகு 1 டீஸ்பூன். இப்போது இந்த கடலைப்பருப்பையும் காய்ந்த மிளகாவையும் ஒரு வாணலியில் சிறிதளவு எண்ணெயை வச்சுட்டு மிதமான சூட்டில் வதக்குங்க. அதை வதக்கிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த வெங்காயத்தை எடுத்து நறுக்கிட்டு அதே வாணலியில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு மிதமான சூட்டில் வதக்கிட்டு வாங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். மிதமான சூட்டில் இது வதங்கரிச்சு நீங்கள் தக்காளியை எடுத்து அதை நறுக்குங்க. இந்த தக்காளியை சின்னதாக நறுக்கினோன்னா அது வதக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போது இந்த நறுக்கின தக்காளியை நம்ம ஏற்கனவே வாணலியில் வெங்காயத்தை வதக்குறோம் இல்லையா, அதில் இந்த தக்காளியை சேர்த்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கும். இப்போ இதில் நம்ம தக்காளியை சேர்க்க போகிறோம். இப்போ இந்த வாணலியில் பெருங்காயப்பொடியும் நம்ம சேர்த்துருவோம். வெங்காயம், தக்காளி, பெருங்காயம் இதை மெதுவாக கிளறி விடுங்க வாணலியில். அதுக்கப்புறம் இதை ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. மிதமான சூட்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் இந்த தட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். இப்போ இந்த வாணலியை தனியாக அப்படியே வச்சுட்டு அப்படியே ஆற விடுங்க. இப்போது மிக்ஸி எடுத்து நம்ம இந்த கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுருங்க. வெங்காயம், தக்காளியும் சேர்த்துருங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் நரன்னு இருக்கணும். பாருங்கள், பதம் இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயில் கடுகை தாளிச்சிருங்க. தாளிச்சிட்டு நம்ம சட்னி பண்ணியிருக்கோம் இல்லையா அரைச்சி, அதில் மேலே போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு கலந்துருங்க ஒரு வாட்டி. இப்போது சுவையான தக்காளி சட்னி தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி.